இப்போ பாருங்க, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஜாஸ் அவர்களுக்கு மட்டும் எப்படிங்க அது நல்லது நடக்குது? அப்ப அந்த விஷயம் நம்ம சொல்லும் பொழுது, இது எப்படின்னா கொடுப்பினையும் அவங்களுக்கான ஒரு காரகத்துவத்தையும் எடுத்து மேட்ச் பண்ணணும். அப்படி பார்க்கும்பொழுது கடகத்துக்கு டைம் நன்னா இருக்குன்னு சொல்றது, அவங்களுக்கு தசாபுத்தி நன்னா இருக்கும். அஷ்டம சனியில நடந்தாலும் தசாபுத்தி நன்னா இருக்கும் பொழுது, லக்னம் நன்னா இருக்கும் பொழுது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். தட்ஸ் ஹவ் இட் கோஸ். அதனால ஜாஸ் அவர்களுக்கு எல்லாமே இனிமேல் நல்லது நடக்கும். இனிமேல் நிறைய வம்சாபிவிருத்தி நடக்கட்டும். பூர்வீக சொத்துனால அதை ஆண்டு அணிவிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்பட்டும். முடிஞ்சா ஒரு செங்கலுக்கான விலை, ஒரு 10 செங்கல் 11 செங்கலுக்கான விலையும் உங்கள் குலதெய்வத்தோடைய கோவில் கட்டுறதுக்கு உதவுங்க. நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் வம்சமே நல்லா இருக்கும். தீர்க்க ஆயுஷ்மான் பவா. கடக ராசி ஆயில்ய நட்சத்திரம் விஜய் அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 9 மாதத்துக்கு அப்புறம் திருமணம் நடக்கும். குரு கரெக்டாக எப்போல்லாம் அந்த ஆயில்ய நட்சத்திர ஸ்தானத்தை கிராஸ் பண்ணுறாரோ அப்போ தான் உங்களுக்கு திருமண பிராப்தம். ஏன்னா சனி குரு கூடிய காம்பினேஷன் கரெக்டாக மேட்ச் ஆகும் பொழுது 100% திருமண வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வரன் பார்த்து நீங்கள் வேண்டான்னு உதாசீனப்படுத்திருப்பீங்க. 89ல் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா குருவுடைய கோச்சாரத்தை வச்சு நான் உங்களுக்கு பலன் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் இப்போ நெக்ஸ்ட் 8-9 மந்த்ஸுக்குள்ளே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்கும். லேட்டாக நடந்தாலும் லேட்டஸ்ட்டாக சூப்பராக இருப்பீங்க. தீர்க்க ஆயுஷ்மான் பவா. சீக்கிரமேவ மங்கள பிராப்தி ரஸ்து.